அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலாஹ். வழிகள். முதலாவது, நிம்மதி என்பது ரெண்டு வகைப்படுத்தப்படும். முதல் வகையானது இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தற்காலிகமான நிம்மதி. இரண்டாவது வகை நிரந்தரமான முடிவே இல்லாத மறு உலக நிம்மதி. இந்த ரெண்டோடும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபஹ் வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அன்-நஹல் 16வது சூராவுடைய 97வது ஆயத்தில் சொல்லுகிறான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நிலையில் நற்செயல் செய்பவராக இருந்தால் நாம் அவரை நல்வாழ்வு வாழச் செய்வோம். அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்ல செயல்களுக்கான கூலியை நிச்சயம் நாம் வழங்கிடுவோம். ஆக நிம்மதி என்றால் என்ன? அதை எப்படி அடைவது? மன அழுத்தங்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து எப்படி விடுபடுவது? இந்த கேள்விக்கு அல்லாஹ் தஆலா இதிலே பதிலை சொல்லியிருக்கிறான். ஆக முதலில் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிவதில்தான் முழுமையான நிம்மதி இருக்கிறது. என்றால் யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் நற்செயல் செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்த நிலையில் தான் அதை செய்ய முடியும். கீழ்ப்படியாமல் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்தால் அது நற்செயல் அல்ல, தீய செயல். ஆக நற்செயல் நிம்மதியை கொண்டு வரும். அது இந்த உலகத்திற்கு கொண்டு வரும், மறுமையிலும் கொண்டு வரும். அல்லாஹு தஆலா சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 71வது ஆயத்தில் சொல்கிறான், வம யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். ஆக இந்த மகத்தான வெற்றி என்பது இந்த உலகத்திலும் குறிக்கும், மறுமையிலும் நிச்சயமாக குறிக்கும். அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்தால் என்ன ஆகும்? அவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவங்களிலே விழுந்தால் என்ன ஆகும்? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அது துர்பாக்கியத்திற்கும் துன்பத்திற்கும் ஊற்றாக ஆகிவிடும். வமை யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியாமல் மாறு செய்தாரோ அவர் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பவராக ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறான். இது சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 36வது வசனம். ஆக நிம்மதியான வாழ்க்கைக்கு, இன்பமான வாழ்க்கைக்கு வழி சாலிஹான அமல்கள். அது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிவதை கொண்டுதான் வரும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்தால் ஒரு காலம் கிடைக்காது என்பதை இந்த ஆயத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம்.